ஹாய், உங்களுக்கு மார்னிங் 8:30க்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் காலைல எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? ஸ்கூல் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு பொறுமையாக போகலாம். இல்லை ஸ்கூல் ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பொறுமையாக கிளம்பி போகலாம். சப்போஸ் ஒரு நாள் நீங்கள் லேட்டாக எழுந்துட்டீங்க, அப்போது ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்புறீங்க. அப்போ வழக்கமாக ஸ்கூலுக்கு போகிற பஸ்ஸை பிடிக்க நடந்து போகிற நீங்கள் அன்னைக்கு மட்டும் ஓடி போயிட்டு பஸ்ஸை பிடிப்பீங்க. அப்படி வேகமாக ஓடுறதால எப்படி நம்மளால் பஸ்ஸை பிடிக்க முடியுது? சரி, இந்த வேகம் அப்படின்னா என்ன? இந்த வீடியோவில் இந்த வேகம் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் அது நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படியெல்லாம் பயன்படுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்த போகிற ஒரு சில கலைச்சொற்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே செய்கிற பெரும்பாலான விஷயங்களில் நமக்கு தெரியாமலே வேகம், அதாவது ஸ்பீட் அப்படின்ற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை பயன்படுத்திட்டு தான் இருக்கும். எந்தெந்த அளவுகளெல்லாம் நம்மளால் அளவிட முடியுதோ அது எல்லாத்தையுமே ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதாவது இயற்பியல் அளவு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஸ்பீட் அப்படின்ற இந்த இயற்பியல் அளவை வச்சு நம்ம எதை அளவிடுறோம்? இப்போது ரோடில் ஒரு சூப்பரான கார் போகிறத பாருங்கள். இப்போது அதே ரோட்டில் ஒருத்தர் சைக்கிளில் போகிறத கவனியுங்க. இப்போ இதில் யார் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, யார் ஸ்லோவாக போகிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், இதில் இந்த கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு அண்ட் இந்த சைக்கிளில் போனவர் ரொம்ப ஸ்லோவாக போனார். இப்போது இந்த கார் ஃபாஸ்ட்டாக போச்சு அப்படின்னும் இந்த சைக்கிளில் போனவர் ஸ்லோவாக போனார் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ தொலைவாக கடந்திருக்கு அப்படின்றத வச்சு அந்த பொருள் ஃபாஸ்ட்டாக போகுதா இல்லை ஸ்லோவாக போகுதா அப்படின்றத நமக்கு சொல்லுற ஒரு இயற்பியல் அளவு தான் ஸ்பீட், அதாவது வேகம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இங்கே 2 பேர் ஏ அண்ட் பி இருக்காங்க. இப்போது பர்சன் ஏ 10 செகண்ட்ஸில் 80 மீட்டர் தொலைவை கடந்திருக்காரு அண்ட் இன்னொரு பர்சன் பி அதே 10 செகண்ட்ஸில் 100 மீட்டர் தொலைவை கடந்திருக்காரு. இப்போது இதில் யார் வேகமாக ஓடினாங்க அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், இங்கே பர்சன் பி தான் வேகமாக ஓடி இருக்காங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிகமான தொலைவை கடந்தவர் பர்சன் பி தான். இந்த மாதிரி ஒரு பொருளோட ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உதவ நம்மக்கிட்ட ஸ்பீடோட ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம், அதாவது வேகம் இஸ் ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை காலம். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிளை சால்வ் பண்ணலாம். இப்போது இங்கே ஒரு